பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு விதை அது முளைக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான தண்ணீரை ஊற்ற வேண்டும். அதற்கு தேவையான உரங்களை போட வேண்டும். அதிகமாய் அதை நாம் பராமரிக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த விதை உழைத்து ஒரு செடியாகவோ ஒரு மரமாகவோ ஒரு கொடியாகவோ வளர்ந்து அதை வளர்க்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கும். இது உலக நியதி. இரண்டாவது, நாம் போடுகிற அந்த மண்ணுக்கு ஏற்றதாய் இருந்தா அது சீக்கிரத்தில் முளைக்கும். இல்லாவிட்டால் அது சில நேரங்களில் கருகி போகும். இது உலக பிரகாரமான நியதி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விதையை முளைக்க செய்கிறவர். பவுல் சொல்லுகிறார், அப்பல்லோ நாட்டினான், நான் தண்ணீர் பாய்ச்சினேன், கர்த்தரோ விளைய செய்கிறவர். இது யதார்த்தமான சத்தியம். நாம் சில நேரங்களில் அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வேதனையான காரியம். நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் ஏதோம் தேசத்து ராஜாவும் சேர்ந்து கொண்டு ஒரு ராஜ்யத்தை கீழ்ப்படுத்தி அதை பங்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம் என்று யுத்தத்திற்காக கடந்து போகிறார்கள். பெரியமானவர்களே, தங்களுக்கு தேவையான ஆகாரம், தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். இவர்களுக்கு போக வேண்டிய திசை மாறி, அதனால வழி தெரியாம அலைகிறார்கள். 2 நாள்ல போக வேண்டியது 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல வழி தவறி போனதினாலே, வழி மாறி போனதினாலே தாங்கள் எந்த பட்டணத்துக்கு போக நினைத்தார்களோ அந்த பட்டணத்துக்கு போக முடியாததினால், பிரயாணம் ஆட்கள் கடந்து போனதினாலே கொண்டு போன தண்ணீர் தீர்ந்து போனது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. தண்ணீருக்கு என்ன செய்வதென்று அலைந்து திரிகிறார்கள். அது ஒரு வனாந்தரமான இடம். அங்க தண்ணீர் கிடைப்பது கடினம். பிரியமானவர்களே, யாராவது ஜெபிக்கிறவர்கள் இந்த பட்டணத்துல உண்டா என்று விசாரித்து எலிசாவிடத்துல கடந்து வருகிறார்கள். எலிசா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் இருக்கிற இந்த பாலைவனத்துல பள்ளத்தாக்குகளை வெட்டுங்கள், குழிகளை வெட்டுங்கள், காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் வெட்டின இந்த பள்ளத்தாக்குகளெல்லாம் தண்ணீரினாலே நிரப்பப்படும் என்று சொன்னார். அவர்களும் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வனாந்தரமான பகுதியில் வேகமா பள்ளத்தாக்குகளை வெட்டினார்கள், குழிகளை வெட்டினார்கள். மறுநாள் அதிகாலையில் அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் வெட்டின பள்ளத்தாக்குகளெல்லாம், குழிகளெல்லாம் தண்ணீரினால் நிரம்பி இருந்தது. அதிலிருந்து அவர்கள் எடுத்து
குடித்தார்கள், தாகம் தீர்த்து கொண்டார்கள். ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. 2 அரசர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். காற்றையோ மழையையோ பார்க்க மாட்டீர்கள். பொதுவா தண்ணி தேவை அப்படின்னா மழை பெய்யணும். இந்த மழை மேகத்தை கொண்டு வரக்கூடியது காற்று. இது இயற்கை நியதி. ஆனா இந்த நியதியை கடந்து ஆண்டவர் ஒன்றும் இல்லாத இடத்துல அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் இருக்க செய்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று பிரதானமா உங்களுக்கு சொல்லக்கூடிய சத்தியம். 12 வருஷமா ஒருத்தன் படுக்கையில கிடக்கிறான். மருத்துவர் இடத்துல போகாமல் இருந்திருக்கவே மாட்டான். சலித்து போய் இருப்பான். மருத்துவரை பார்த்தேன், மருந்து சாப்பிட்டேன், அவங்க சொன்ன பிரகாரம் உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டேன். என்ன செய்தாலும் 12 வருஷமா படுக்கையிலிருந்து எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. இப்பதான் 4 பேர் அவன் மேல பரிதாபப்பட்டு, பிரியமானவர்களே, அவனை கட்டிலோடு கூட சுமந்து கொண்டு இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசுவுக்கு முன்னால கட்டிலோடு கூட அவனை இறக்கினார்கள். கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை கண்டு அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னான். அதன் பிறகு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது 12 வருடங்களா படுக்கையில கிடந்தவன் எழுந்து தான் படுத்து கிடந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். இது மருத்துவ ரீதியில, பிரியமானவர்களே, மருந்தால மாத்திரையால அவர்கள் சொல்லக்கூடிய சில உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வதனால் சுகம் உண்டாகும் என்கிறதான அந்த நியதியை முறைக்கிற உடைக்கிற ஒரு சத்தியம் இயேசுவிடத்தில் வந்தபோது அவனுக்கு சுகம் கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் தெளிவா வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். பச்சிலையோ களிம்புகளோ அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையே அவர்களுக்கு நலம் தந்தது. ஞானாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில அவர் எனக்காகவே அடிக்கப்பட்டார், எனக்காகவே நொறுக்கப்பட்டார். என்னை நலமாக்கும் தண்டனையை அவர் தம் உடலிலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமடைந்தேன் என்று சொல்லி எசாயா 53ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனத்திலும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறதை விசுவாசியுங்கள். அவர் வார்த்தைகளை அனுப்பி சுகத்தை கொடுத்த தெய்வம். மருந்து மாத்திரை அது தேவைதான். ஆனால் அதை கடந்தும் சுகத்தை கொடுப்பதற்கும் விடுதலையை தருவதற்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு போதுமானவர் என்பதை எல்லா காலமும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, 12 வருடமா ஒரு பெண் இரத்தப்போக்கு வியாதியினால அவதிப்பட்டிருக்கிறாள். அவள் மருத்துவரிடத்துல போய் தன் பணத்தை எல்லாம் செலவு செய்திருக்கிறாள். ஒரு குறைவும் இல்லை, கொஞ்சமும் சுகம் அடையவே இல்லை. 12 வருஷத்துக்கு பிறகு அந்த கொடிய வியாதியில 12 வருஷம் கடந்து வந்திருக்கிறார்கள். இயேசுவை பற்றி அப்பொழுது கேள்விப்பட்டாள்.
தன் உள்ளத்துக்குள்ளே இப்படி நினைத்து கொண்டாள், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். அந்த பிரகாரம் அவள் இயேசுவின் வஸ்திரத்தை வந்து தொட்டாள். தொட்ட மாத்திரத்துல அவளுடைய இரத்தப்போக்கு வியாதி நின்று போனது. இயேசு சுற்றுமுற்றும் பார்த்து, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். சீசருக்கே பொறுக்க முடியவில்லை. எவ்வளவு பேர் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. பொதுவாகவே நான் சொல்லுவேன், ஆண்டவர் இந்த காலத்து ஊழியர்களைப் போல விளம்பரத்தை விரும்புகிறவர் அல்ல, விளம்பரத்துக்காக ஊழியம் செய்தவரும் அல்ல. அவர் அநேகம் பேரை சுகமாக்கி யாருக்கும் தெரிய வேண்டாம், தெரியப்படுத்த வேண்டாம் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட இயேசு தன் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று திரளான ஜனங்கள் மத்தியிலே கேட்டாருன்னா அதுக்கு பின்னால் ஒரு சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியத்தை நம்ம மத்தேயு 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கலாம். பிரியமானவர்களை, அந்த பெண் நடுங்கிக் கொண்டு, நான் தான் உங்கள் வஸ்திரத்தை தொட்டேன், 12 ஆண்டுகளா இரத்தப்போக்கு வியாதினால் நான் அவதிப்படுகிறேன், மருத்துவரிடத்தெல்லாம் பணம் செலவு செய்தேன், கொஞ்சமும் சுகம் கிடைக்கவில்லை, ஆகவே தான் நான் உங்கள் வஸ்திரத்தை தொட்டா சுகம் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்து தொட்டேன், தொட்ட மாத்திரத்துல எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொன்னார். அப்ப இயேசு திரும்பி பார்த்து கொண்டு சொன்னார், இந்த பெண்ணுடைய விசுவாசம் பெரியது, உங்களிடத்துல கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை முழு நிச்சயத்தோடும் விசுவாசத்தோடும் நெருங்கி வாருங்கள், அண்ணகி வாருங்கள், அவரிடத்துல மன்றாடுங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். மத்தேயு 14 கடைசியில என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இயேசுவிடத்துல அநேகம் பேர் வந்து வஸ்திரத்தை தொடுவதற்கு அனுமதி கேட்டார்களாம். இயேசு அனுமதி கொடுத்தார். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட அத்தனை பேரும் சுகம் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு ஒரு பெண்மணி காரணம். அவள் இயேசுவை விசுவாசித்து வஸ்திரத்தை தொட்ட போது அவளுக்கு சுகம் கிடைத்தது. நம்ம தான் கண்டுபிடிப்போமே. அப்படித்தான் அதுக்கு பிறகு அநேகம் பேர் வந்து வஸ்திரத்தை தொட்டார்கள். அவர்களெல்லாம் வியாதிஸ்தர்கள். தங்கள் வியாதி சுகமாக வேண்டும் என்று மருத்துவரை சந்தித்தவர்கள், மருந்துகளை சாப்பிட்டவர்கள். ஆனாலும் சுகம் கிடைக்காத பட்சத்துல அவங்க ஆண்டவரை தேடி வந்து அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். சுகத்துக்கென்று சொல்லி ஒரு நியமம் இருக்கிறது. மருத்துவரை சந்தித்து அவர் கொடுக்கிற மருந்துகளை சாப்பிட்டு அவர் சொல்லுகிற பிரகாரம் உடற்பயிற்சிகள் செய்து அவர் சொல்லுகிற டைமுக்கு சாப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய ஆகாரங்களை சாப்பிட்டு வந்தா படிப்படியா நோய் குணமாகும் என்பது ஒரு நியமம். ஆனா நான் சொல்லுகிறேன், அதை கடந்து நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால் அவர் மருந்து இல்லாம பச்சிலை இல்லாம உங்களுக்கு சுகத்தை தர போதுமானவர். அதை நான் சொல்லுகிறேன். காற்று வேண்டாம், மழையும் வேண்டாம், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படும். அது கர்த்தருடைய செயல். அதே போலதான் மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், கர்த்தராலே உங்களை சுகமாக்க முடியும். அதுக்காக மருந்து எடுக்காதீங்க, மாத்திரை எடுக்காதீங்க அப்படி சொல்லவில்லை. உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் எதையும் செய்யுங்கள். ஆனால் நான் கர்த்தர் சுகமாக்குகிறவர், சுகமாக்கி கொண்டிருக்கிறவர், இன்னும் சுகமாக்குவார் என்பதை உங்களுக்கு சத்தியமாய் அறிவிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தை ஆண்டவர் தொடுவீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் பாத வரைக்கும் எந்த வியாதியினால அவதிப்படுகிறார்களோ அந்த வியாதிகளில் இருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுப்பீராக. மூளை நரம்புகளில் இருக்கிற இரத்த கசிவுகள், இரத்த கட்டிகள், இரத்த அடைப்புகள் அது மாறும்படி ஜெபிக்கிறேன். ஸ்ட்ரோக் வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவன் அற்புத சுகத்தை கொடுத்து
எழுந்து நடக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹார்ட் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள், முதுகு தண்டு பலவீனங்களோடு இருக்கிறவர்கள், தோள்பட்டையில பலவீனங்களோடு வலிகளோடு கைகளை தூக்க முடியாத அளவுக்கு வேதனைப்படுகிறவர்கள், கழுத்து நரம்பு தேய்வுகளோடு இருக்கிறவர்கள், கழுத்து நரம்பு திருப்ப முடியாமல் இருக்கிறவர்கள், தைராய்டு வியாதிகளோடு இருக்கிறவர்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகளோடு இருக்கிறவர்கள், முட்டை ஜாயிண்ட் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள், நியூட்ரஸ் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள், வயிற்றுல கட்டிகளோடு இருக்கிறவர்கள், தோல் நோயினால் அவதிப்படுகிறவர்கள், சுகர் வியாதியினால் அவதிப்படுகிறவர்கள், பிரஷர் வியாதியினால் அவதிப்படுகிறவர்கள், ஆண்டவரே சுகமாக்கப்பட நான் ஒப்புக்கொள்கிறேன். இவர்கள் மீதெல்லாம் உடைய வல்லமை பொழுது இறங்குவதாக, சுகமளிக்கிற ஒரு வல்லமை சரீரத்துக்குள்ள பாய்ந்து வருவதாக. எல்லா தடைகள் கட்டுகள் உடையட்டும். கண்ணில் இருக்கிற பார்வை குறைவுகள், கண்ணில் இருக்கிற பிரஷர் வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. அல்சர் வியாதிகளை சுகமாக்குவீராக. ஆண்டவரே பாத வெடிப்புகளை சுகமாக்குவீராக. கிட்னி பலவீனங்களோடு இருக்கிறவர்களை சுகமாக்குவீராக. சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுசும் இவர்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. சமாதானம்.